நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். செல்ஃபிஷ். என்னோட கம்ஃபர்ட்டுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். என் நல் வாழ்க்கைக்காக என்ன வேணா பண்ணுவேன். நான் பைபிள் போட்டு செல்ஃபிஷ் இல்லாதவன் பிறருக்கு தீங்கு செய்யாத. டோன்ட் ஹார்ம் anyone. டோன்ட் ஹர்ட் anyone. என்னால் ஒருத்தருக்கும் என்ன வரக்கூடாது, தீமை வரக்கூடாது. என் வாழ்நாளில் நம்ம ஆண்டவர் அறியாத காலத்தை விட்டுட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் என் மூலமாக தீங்கு அனுபவிக்கிறவன், என் மூலமாக காயப்படுறவன், என் மூலமாக துக்கப்படுறவன், என் மூலமாக மோசமான சூழ்நிலைக்கு போனவன், என் மூலமாக தோல்வி அடைஞ்சவன், என் மூலமாக வேதனைக்குள்ளாகிற ஒருத்தரும் இந்த பூமியில் இருக்கக்கூடாதுன்ற ஒரு தீர்மானத்தோட திங்கிங் அபவுட் அதர்ஸ். பைபிளில் போட்டிருக்கியா, பிறருக்கு என்ன பண்ணாத, தீங்கு செய்யாத. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, தீங்கு செய்யறதே அவங்களோட பிசினஸ். 100% 100% அவங்களோட லைஃபோட எல்லாமே they do evil. பிறருக்கு என்ன பண்ணாத, தீமை செய்யாத. what a word. பிறரை காயப்படுத்தாத. you have no idea இங்க நீ பண்ற எல்லாமே மேல it is recorded. it's there. அதனால தான் சொல்றேன், உன் எண்ணங்கள் எல்லாம் மேல சத்தமா இருக்குது. உன் எண்ணங்கள் எல்லாம் மேல வாய்ஸ். அதெல்லாம் நீ பேசின எவ்வளோ சத்தம் வருதோ அதே மாதிரி உன்னோட எல்லா எண்ணங்களும் தேவனுடைய அந்த 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 அட்மாஸ்பியர் ஆஃப் காட்ல எல்லாமே வாய்ஸாக போகும். மற்றவங்களை பற்றி என்ன சிந்திக்கிறேன், மற்றவங்களை பற்றி என்ன யோசிக்கிறேன். வாட் டு யூ திங்க் அபவுட் அதர்ஸ்? ஹவு மச் யூ ரெஸ்பெக்ட் தெம், ஹவு மச் யூ லவ் தெம். உன் எதிரி அழியணும்னு நினைக்கிறியா, உன் எதிரி சாகணும்னு நினைக்கிறியா, இல்லை உன் எதிரி மாறணும்னு நினைக்கிறியா? வாட் டு யூ திங்க்? இஸ் இஸ் லைஃப் டு ப்ரூவ் அதர்ஸ். நான் கர்த்தரை என்ன எவ்வளோ ஆசீர்வதிச்சுக்கிறேன், எப்படி இருக்கிறேன் பாரு, கர்த்தரை என்ன எப்படி, இதை வந்து நான் மற்றவங்களுக்கு என்ன பண்ணும்? இதான் டு யூ திங்க் திஸ் இஸ் கிறிஸ்டியானிட்டி? நான்சென்ஸ். நோ. நீ எந்த அளவுக்கு அவருடைய குணங்களை ரிஃப்ளெக்ட் பண்ண போற, எந்த அளவுக்கு அவரோட பவரை ரிஃப்ளெக்ட் பண்ண போற, எந்த அளவுக்கு அந்த ராஜ்யத்தினுடைய கல்ச்சர் ஆஃப் காட், இந்த பூமியோட கலாச்சாரம் இல்லை. See, we have to give ourselves to the culture of God. தேவனுடைய அந்த கலாச்சாரம் ஒன்று இருக்குது. பைபிள் கல்ச்சர் நமக்கு இருக்குது.